ஹலோ ஃபைட் அங்க. ஓகே இந்த பழிச்சட குத்து வாங்கிட்டே தான் இருக்க போகுது. ஐயோ அது பாரு, அவ கால அவளே மிதிச்சு வலி தாங்காம தொப்புன்னு விழ போறேன். கௌசல்யா சுகர் மாத்திரை போட்டாலான்னு தெரியல. ஆமால. ஏய் சுகர் மாத்திரை போட்டியா? பாருங்க சுகர் இருக்கிற ஃபிகர் மாதிரி எப்படி எல்லாம் பண்ணுது. பாத்தீங்களா தில்லாலங்கடிது ஓசி. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது ஓசி மாமி கோலத்தூர் குமுதாவை வீழ்த்தி வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்படுகிறது. Please give her your big hand. என்ன பண்றீங்க? நானா ஸ்கிப்பிங் ஆடுறேன்டி. என்ன குதிக்கிறேன். நான் 2 மணி நேரமா சாப்பிட்டுட்டு இருந்தேன்டி. அது டைஜஸ்ட் ஆகணும்ல, அதுக்காக தான் ஸ்கிப்பிங் பண்ணேன். இப்ப பாத்தியா டைஜஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பிடி பிடி பிடி. ஒரு 2 ஸ்கிப்பிங் கூட பண்ணல, அதுக்குள்ள டைஜஸ்ட் ஆயிடுச்சா? ஆயிடும். சாப்பிடும் போது ஏன் இப்படி வாய பொளந்துட்டு பாக்குறேன்? கண்ணு வைக்காதடி, அப்புறம் எனக்கு தான் வயிறு வலிக்கும். கண்ணு வைக்கல, காது வைக்கல, இப்படி குப்பை தொட்டில குப்பைய கொட்டுற மாதிரி வாரி வாரி வழிச்சு வழிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தா வயிறு வலி தானாவே வரும். ஐயோ கடவுளே, வயிறு என்ன குப்பை தொட்டின்னு சொல்றியாடி? பின்ன குப்பை தொட்டின்னு சொன்னது தப்புதான். அப்படி ஒத்துக்க. இல்ல நியாயமா குப்பை தொட்டின்னு சொல்லிருக்க கூடாது, குப்பை லாரின்னு சொல்லிருக்கணும். நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, கொஞ்சம் குறைச்சுக்க. நான் ஓவரா பேசல, நீங்க தான் ஓவரா திங்குறீங்க. ஐயோ இந்த 2-3 நாள்ல முழுசா 3 ஆடு, 4 கோழி, 60 முட்டை, 5 கிலோ மீனையும் முழுங்கிருப்பீங்க. நான் குத்துற குத்துல அந்த ஐநாவர் ஆண்டாளு அப்பேலாக வேண்டாம், அதுக்கு பாடியில பவர் வேணாம். அதுக்காக தாண்டி இப்படி சத்தான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பவரை ஏத்திக்கிட்டு இருக்கா இந்த பாண்டு. ஐயோ எனக்கு என்னமோ நீங்க திங்குற தீனிய பார்த்தா பவர் ஏத்திக்கிற மாதிரி தெரியல அத்த, சுகரை ஏத்திக்கிற மாதிரி தெரியுது. அத்த இப்படி அளவில்லாம ஆடு, கோழி, முட்டை, மீனுன்னு தின்னா அப்புறம் பிபி ஏறி, சுகர் ஏறி, கொலஸ்ட்ரால் கும்மி அடிச்சு பரதநாட்டியம் ஆடிடும் உங்க உடம்புல பாத்துக்கோங்க. ஐயோ அடி பாய் பாய், சண்டாளி சண்டாளி, எப்படிலாம் சாபம் விடுறடி? நான் சாப விடலத்த, நடக்க போற விஷயத்த சொன்னேன். நடக்க போறத சொல்றதுக்கு நீ என்ன நடு ஜாமத்துல வர குடுகுடுப்பக்காரனாண்டி? கரீனாக்கு காரி. நீ சொன்னதெல்லாம் மட்டும் எனக்கு அப்படியே பலிச்சுது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓ பீதி கிளம்பிருச்சா? சரி சரி. அடி போடி, இந்த பண்டு இதுக்கெல்லாம் அசர மாட்டாடி. அந்த ஐநாவர் ஆண்டாள நான் முதல் ரவுண்ட்லயே அப்படியே போட்டு தள்ளுறேன்டி. அடுத்த ரவுண்ட் வரைக்கும் நீ பொழைச்சிருந்தேன்னா உன்னையும் போட்டு பொழக்கிறேன்டி. உள்ள ஏகப்பட்ட ஐட்டத்தை நான் மறைச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி நடக்கும், நீங்க மொத்தத்தையும் முழுங்குவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் பாதி உள்ள எடுத்து வச்சிருக்கேன். நான் போய் முழுங்கிட்டு வரேன், பாருங்க. ஒழிச்சு வச்சிருக்காளா? தவிர ஏதாவது பண்ணிருப்பாளா? இவ கஞ்சி பேசினார், இவ எங்க இதெல்லாம் பண்ண போறா? நீங்கள் ஆவலுடன் கண்டுகளிக்க காத்திருக்கும் போட்டி ஆரம்பமாக உள்ளது. இன்னும் சில நொடிகளில் வீராங்கனைகள் களமிறங்க உள்ளனர். முதலில் களமிறங்குவது அதிரடிக்கு பெயர் போன அயனாவரம் ஆண்டாளு.
இவளை பார்த்தா மாமிச மரமா இருக்கா. இவ ஓங்கி ஒரு குத்து விட்டான்னு வச்சுக்கோ, பண்டு உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்ல. ஸ்ட்ரைட்டா நரகம் தான். அது எப்படி ஸ்ட்ரைட்டா நரகன்னு கரெக்டா சொல்றீங்க? அவ்வளோ நல்ல காரியம் பண்ணிருக்காங்க எங்க மாமியார். எனக்கு தெரியாதா? பாவண்டி பண்டு என்ன பாடுபட போறாளோ. நாமளாவது ஆளுக்கு ஒரு ரவுண்ட் வின் பண்ணோம். ஏன் நானும் தான் ஒரு ரவுண்ட் வின் பண்ணேன். நீ இவளோட சேர்த்தியே இல்ல. நீ எதுலயுமே சேர்த்தியே இல்ல. தள்ளி உட்காருன்னு. அதிரடிக்கு பெயர் போன அயனாவரம் ஆண்டாளை எதிர்த்து மோத களமிறங்க இருப்பது ஜெகஜால கில்லாடி, ஜெகஜால பிரதாபி, பாக்ஸிங் ஃபயர், பண்டு அலைஸ், பண்டரி பாய். பண்டுனா பண்டுதான். என்ன ஸ்டைல சலாம் அடிச்சா பாத்தியா? கிழிச்சா கீழே விழுந்தா மண்டை டனாலாகுமா டமாலாகுமான்னு ஃப்ளோரை டெஸ்ட் பண்ணி பாக்குறா. மாமியார் கில்லாடினா மருமக கேடி. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். எங்க குடும்பம் சேர்ந்தா உன் பல்ல கலெக்டர் கழகமா இருக்கும். ட்ரை பண்ணி பாக்குறியா? இல்ல குட் ஃபேமிலி குட் யூனிவர்சிட்டி அத தான் சொன்னேன். காலேஜ் மூடு. ஓகே. பண்டு குதிச்சால்னா மேடை உடைஞ்சிருமேடி. குதிச்சா மேடை உடையுமா உடையாதாங்கிறதுக்காக லைட்டா குதிச்சு குதிச்சு செக் பண்றாங்க. எனக்கு என்னமோ பண்டு கீழே விழுந்து காலை உடைச்சு போடோன்னு இருக்கு. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல மூஞ்சி முகரெல்லாம் உடைய போகுது. அதோட சேர்த்து காலும் கையும் உடையட்டும். நான் போய் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க போறேன். ஐயோ மருமகெல்லாம் இப்படிதான் இருக்கணும். தேங்க்யூ. உன்னை ஒரே குத்துல நாக் அவுட் பண்றேன். நீ என்ன நாக் அவுட் பண்றதுக்குள்ள நான் என் பார்வையாலே உன்னை பேக் அவுட் பண்ணிடுவேன்டி. என்னது பார்வையாலே சாச்சு பேக் அவுட் பண்ண வைக்கிறியா? புரியலையே. புரியுற மாதிரியே சொல்றேன்டி. தொடுவர்மம் தெரியுமா உனக்கு? தொடுவர்மம் தெரியும். இடம் பார்த்து குத்துனாலே விழுந்துருவாங்க. அதேதான் அதேதான். அந்த தொடுவர்மம் மாதிரி எனக்கு நோக்கு வர்மம் தெரியும்டி. என்னது நோக்கு வர்மம்? ஆமாண்டி ஆமா. அது கேரளாவுல ஒரு பாரம்பரிய கலை. இந்த நோக்கு வர்மம் பல நூற்றாண்டுகளா பழக்கத்துல இருக்கு. இந்த நோக்கு வர்மம் தெரிஞ்சவங்க எதிராளிகளை பார்த்தாலே போதும் அந்த பார்வையை பார்க்க முடியாமயே விழுந்துருவாங்க தெரியுமா? என்ன அத்தை அந்த ஆண்டாள பிள்ளையார் கோயில் நினைச்சிட்டாங்களா? இந்த சுத்து சுத்துறாங்க. இவங்க மட்டும் நான் பாக்குறதுக்கு பிள்ளையார் மாதிரி இருக்காங்க. நான் கேட்டேனா? One. பண்டுதான் நிரூபிச்சுக்கடியா? அவங்களே என்ன ஃப்ராட் பண்ணாங்கன்னு தெரியல. அதெல்லாம் மேட்டரே இல்ல. ஜெயிக்கணும். சக்சஸ் தான் முக்கியம். ஜெயிச்சாதான் மனுஷன். தோத்தா போணும். அதுவும் அனாதை போணும். 1 2 3 4 5 6 7 8 9 பாக்ஸிங் ஃபயர், பண்டு அலைஸ் பண்டரி பாய் அயனாவரம் ஆண்டாளை வீழ்த்தி, அதுவும் டாக்கிங் முறையிலே ஒரே குத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் என அறிவிக்கப்படுகிறது. அடுத்து நடைபெறவிருக்கும் அரையிறுதி போட்டியில் கொளத்தூர் குமுதாவை வீழ்த்திய ஓசி மாமியும் ராயபுரம் ரீட்டாவை வீழ்த்திய பஞ்ச் பத்மினியும் மோதுவார்கள். மற்றொரு அரையிறுதி போட்டியில் காட்டுப்பாக்கம் காந்தாவை வீழ்த்திய மடிப்பாக்கம் கௌசல்யாவும்
அயனாவரம் ஆண்டாளை வீழ்த்திய பாக்ஸிங் ஃபயர் பண்டு அலைஸ் பண்டரிபாயும் மோத இருக்கிறார்கள். அந்த ஐநாவரம் ஆண்டாளு ஆஜான பாகுவா ஆம்பளை மாதிரில இருந்தா அவளை எப்படி நாக் அவுட் பண்ணாங்க இந்த அத்தை? ஒண்ணுமே புரியலையே. ஒரே குத்துல ஆண்டாளு அப்பீட் ஆயிட்டாளே. அந்த குத்துல ஏதோ உள் குத்து இருக்கு. அது என்னன்னு குத்து மதிப்பா கூட எனக்கு தெரியலையே. கௌசி, கௌசி, நோக்கு விஷயம் தெரியுமா? இவ ஒருத்தி இப்ப பாரு என்ன விஷயம் தெரியாம நோக்கர் விஷயம் தெரியுமோ நோக்கர் விஷயம் தெரியுமோன்னு அப்ரப்டா கத்திக்கிட்டே வருவான். கௌசி, கௌசி, நோக்கு விஷயம் தெரியுமோ? இதுல ரிப்பிட்டேஷன் வேற. என்ன விஷயம்னு சொல்லாமலே நோக்கர் விஷயம் தெரியுமோ நோக்கர் விஷயம் தெரியுமோன்னு நாக்கு தள்ளுற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்த அப்படியே மூக்கிலே குத்துவேன். மரியாதை என்ன விஷயம் சொல்லு. ஒரு ஓப்பனிங் தாண்டி கிழிச்ச என்னன்னு சொல்லி தொலை. உன் மாமியார் பண்டு அந்த ஐநாவர ஆண்டாள நாக் அவுட் பண்ண சீக்ரெட் நோக்கு தெரியுமோ? ஐயோ தெரியாதே. அது தெரியாம தான் நான் என் மூளையை கசக்கிக்கிட்டு இருக்கேன். ஆமா உனக்கு தெரியுமா? இன் அண்ட் அவுட் நன்னா தெரியுமே. அந்த சீக்ரெட்டை பண்டு வாயாலேயே ஓபன் ஸ்டேட்மெண்டா வாங்கிட்டானே இப்ப ஓடோடி வந்துட்டு இருக்கேன். சொல் 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 சொல்லு. பண்டுவுக்கு ஏதோ சித்த சக்தி கிடைச்சிருக்கு. அது மூலமா கேரள பாரம்பரிய கலையான நோக்குவர்மத்தை கத்துட்டு இருக்கா. தொடுவர்மம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன நோக்குவர்மம்? நோக்குவர்மம்னா பாக்குற பார்வையாலேயே எதிராளிய சொக்கி மயங்கி விழ வைக்கிறது. பண்டு அந்த ஐநாவர ஆண்டாள் மேல நோக்குவர்மத்தை பிரயோகிச்சிருக்கா. அவ மயங்கி சுருண்டு விடுற நேரமா பார்த்து அவ முகத்தை பார்த்து ஓங்கி ஒரு குத்து விட்டு நாக் அவுட் பண்ணதா நாடகமாடி ஜெயிச்சிட்டா. ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே மாமி. என்ன நம்புற மாதிரி இல்ல? போட்டிய நேர்ல பாத்தியோனோ? பிகினிங்ல சைலண்ட் பில்டப்ல போயிட்டு இருந்தது இல்ல, திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல பண்டு அவளை ஓங்கி ஒரு குத்து விட்டதும் ஆண்டாள் சுருண்டு விழுந்தால. அந்த கேப்ல பண்டு நோக்குவர்மத்தை பிரயோகிச்சிருக்கா. மயங்கி விழுந்த ஐநாவர ஆண்டாளு ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல மாமா ஸ்டேஜ்ல இருந்தாளாம். கோமா ஸ்டேஜ்ல இருந்தாளாம். சுயநினைவு திரும்ப நாள் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாரா. பீதியை கிளப்புறாளே. நோக்குவர்மத்தை பத்தி கேள்விப்பட்டதும் எனக்கு நாக்கு தள்ளிட்டு தெரியும். உனக்கு மட்டுமா? எனக்கும் தான். நீ வெளியே சொல்ற, என்னால சொல்ல முடியல. அதனால நான் போட்டில இருந்து விலகிறதா முடிவு பண்ணிட்டேன். நீ செமி ஃபைனல்ஸ்ல ஏன் கூட தானே மோத போற? என் அத்தை கூடவா மோத போற? அதுக்கு எதுக்கு மாமி போட்டில இருந்து விலகிக்கிற? உன்னோட மோதுறது எனக்கு ஒரு மேட்டரே இல்ல கௌசல்யா. இருக்கவே இருக்கு ஃபெனாயில் பாட்டில்ஸ். 10ஓட ஒன்ன சேர்த்து 11 குடிச்சு நார் அடிச்சு உன்னை நாக் அவுட் பண்ணிட மாட்டேன். அந்த குளத்து புமுதா கொலாப்ஸ் ஆறத பார்த்தல்ல. பண்டுவோட நோக்குவர்மத்தை பத்தி கேள்விப்பட்ட பஞ்சு பத்மினி பயத்துல ஜுரம் வந்து படுத்துட்டு இருக்கா. செமி ஃபைனல்ஸ்ல கலந்துக்க போறது இல்லையா. சோ பண்டு ஸ்ட்ரைட்டா செமி ஃபைனலை தாண்டி ஃபைனல்கே போயிட்டா. ஃபைனல்ல என் மேல நோக்குவர்மத்தை பிரயோகிச்சாள்னா என் கதி என்ன ஆகுறது? அதான் போட்டியில ஜகா வாங்குறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்போ பண்டுவோட ஃபைனல்ல மோத போறது நீதான். நோக்குவர்மத்தை உன் மேல பண்டு கண்டிப்பா பிரயோகிப்பா. அப்படி பண்ணால்னா உன் கதி அதோ கதிதான். போதும் போதும் நிறுத்து. இந்த கௌசல்யாவை நீ யார் நினைச்ச? அது நோக்கு வர்மமோ பாக்கு வர்மமோ ஒரு கை நான் பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். விதி யார விட்டது? நல்லது சொன்னா இந்த காலத்துல யார் கேக்குறா? நீ நல்லது சொல்லிட்டாலும் போப்போ. சரி சரி கௌசல்யா, வந்தது வந்துட்டேன். ஒரு கப் காஃபி போட்டு கூட. அத வீட்ல நிறைய ஃபெனல் வச்சிருக்கல, அதுல ஒண்ணு நல்லா சூட் பண்ணி குடி. கௌசி ஒரே ஒரு கப் இவ்வளவுண்டு. மாமி நோக்கு வருமத்துல பாதி எனக்கு தெரியும். அதான் நான் உன்கிட்ட நோக்கவா? மூஞ்ச பாத்தியா நல்லா? எப்ப பார்த்தாலும் ஓசி கேட்டுக்கிட்டு. ஐயோ அத்தைக்கு நோக்கு வருமம் தெரியுமாமே. கௌசல்யா உன்னால முடியும், இதுக்கெல்லாம் பயப்படாத. முடியும் அத்தை. சந்திக்கிறேன், உங்களை களத்துல சந்திக்கிறேன்.
கேப் மாதிரி மொள்ள மாதிரி ஜோடி போட்டுட்டு வருதுங்க. ஒழுங்கா திங்க கூட விட மாட்டேங்கிறாங்களே. ஐயோ. இந்த வீட்டு ஓனர் எங்க? அதோ இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நோக்கு வர்மா. எனக்கு இதெல்லாம் வராது. நோக்கு வர்மா. எனக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்றேன்ல. ஐயோ, நோக்கு வர்மானது ஒரு வர்மக்கலை. அந்த வர்மக்கலை மூலமா சக்தியை ஏத்திக்கிறதுக்காக மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ பார்த்தா அப்படி தெரியல. சரி எழுப்புறதா? தியானம் சரியா கலையாம அவ எழுந்துட்டாளா? அந்த கோபத்துல அந்த நோக்கு வர்மாவை என் மேல பிரயோகப்படுத்திட்டாள்னா அதுக்கப்புறம் எங்கது என்ன ஆகுறது? நான் தெரு தெருவா போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். இப்ப மட்டும் நீ என்ன வசந்த மாளிகையில வாழ்ந்துட்டு இருக்கியா? தெரு தெருவா போய் ஓசி கேக்குற. இப்ப தெரு தெருவா பிச்சை எடுக்க. இதுல என்ன பெரிய வித்தியாசம்? இதுல உனக்கு எப்படி தெரியும்? இன்டர்நெட்ல போயிட்டு ஓசின் டைப் பண்ணா முதல்ல உன் பேர் தான் வருது. அப்படியா? இதுல நீ சந்தோஷப்படல, வெக்க பண்ணு. சரி, இப்ப இவள எப்படி எழுப்புறது? அவ தியானம் முடிஞ்சு எழுந்து நிக்கிற வரைக்கும் நாமளும் தியானம் பண்ற மாதிரி அப்படியே கண்ணை மூடி நிக்க வேண்டியதுதான். அப்பவே நீ தியானம் பண்ண மாட்டேன், எல்லாம் ஆக்டிங். சரி பாபா, கையை எப்படி வச்சுட்டு இருக்கா? என்ன ஒரு சத்தத்தையும் காணும், சைலண்டா ஓடுது. லைட்டா ஒரு கண்ணை திறந்து பார்ப்போம். ரெண்டு தண்டமும் நின்னுகிட்டே தொங்குதுங்க. இதுங்க நம்மள கூப்பிடுற மாதிரி தெரியலையே. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்ந்து இருந்தா தூங்கிடுவோம் போல இருக்கே. இது வேலைக்கே ஆகாது. தியானத்தை கலைக்கிற மாதிரி கலைச்சிட வேண்டியதுதான். பண்டு, முதல்ல என்ன மன்னிச்சிரு. அப்ப ரெண்டாவதா உன்னை அடிக்கலான்றியா? சும்மார. உன்னை தலையா தானே மன்னிச்சிட்டு இருக்கேன். மேட்ருக்கு வா. உன்னை பாக்ஸிங் போட்டியில மோத நினைச்சது என் தப்புதான். அதனால நான் போட்டியில இருந்து விலகிறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நீ பெரிய மைக் டைசனோட அக்கா. நீ போட்டில இருந்து விலகின உடனே உன் ரசிகர்கள் அப்படியே கொந்தடிச்சிருவாங்க. அட பொடி 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 இவளே. அரசி, ஒன்ன எதுக்காக நான் மன்னிக்கணும்? ஏய், இவள எதுக்காக நீ கோத்துக்கிட்டே தெரியற? இவள எதுக்கு நீ இப்ப என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த? ஐயோ, இந்த நாதாரி யாரு என்னன்னே எனக்கு தெரியாது. மூஞ்சி முகரையும் பாரு. இதுல மன்னிப்பு வேறயா? மன்னிப்பு மேடம், நான் பஞ்ச் பத்மனி இல்ல, உங்களோட கொலம்ப. கொலம்பஸ் நீயடா? ஆமா. என்னடா இது கோலம்? கோலம் இல்ல மேடம், கொழுப்பு. கொலம்பஸ், நீ எதுக்குடா லேடி கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு பஞ்ச் பத்மினின்னு பேரெல்லாம் மாத்திக்கிட்டு பாக்ஸிங் போட்டியில கலந்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ண? அது டேய் கொலம்பஸ், நேக்கே உன் அடையாளம் தெரியலையாடா? அடியே, நான் இவ்வளவு பெருசா நிக்கிறேன். நானுனாலே உன் டப்ஸா கணக்கு சரியா தெரியாது. நெத்தில அப்படியே கைய வச்சுக்கிட்டு அப்படியே க்ளோஸ் அப்ல ஜூம் பண்ணி யார் இது அப்படின்னு கேட்பேன். இதுல கெட்டப் சேஞ்ச் பண்ணா உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தாங்க. காமெடி பண்ணாது கொண்டு கழுவி நான் ஊதிக்கிட்டு இருக்கேன். காமெடி பண்றேன்னு சொல்றா பாரு. இவளெல்லாம் எதாவது அடிக்கிறதே எனக்கு தெரியல. பண்டு, always like it. You continue கொலம்பஸ். ஓகே ஓகே மேடம், வெக்கத்தை விட்டு சொல்றேன். உங்க பையன்கிட்ட வேலைக்கு சேர்ந்த வருஷத்தை கணக்கு பண்ணா இப்ப வெள்ளி விழா கொண்டாடணும். ஒரு கல்யாணமும் இல்ல, ஒரு காட்சியும் இல்ல. அவ்வளவு ஏன் உங்க புள்ளகிட்ட இருந்து சம்பளமும் இல்ல. நான் ஓஹோன்னு வாழணும்னு ஆசைப்பட்டேன். மேடம், மனுஷனுக்கு சோகம் வரலாம் மேடம், ஆனா சோகமே மனுஷனா இருக்க கூடாது மேடம். அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் இந்த கொலம்பஸ் தான் மேடம். அதனால தான் மேடம் ஆசைப்பட்டேன். இந்த 5 லட்சம் ரூபாயும் வாங்கி வைர கிரீடத்தை வச்சுக்கிட்டு அமெரிக்கால போய் அர்னால்ட பார்த்துட்டு அப்படியே அங்க செட்டில் ஆயிடலான்னு. ஆனாலும் நான் செஞ்சது தப்பு மேடம். அந்த தப்புக்கு நான் மட்டும் காரணம் இல்ல மேடம், சில பேட் வைப்ரேஷன் தான் காரணம். பேட் வைப்ரேஷன்ஸ் ஏன்டா என்ன பாக்குற? இன்னும் அவங்கள பார்த்து சொல்ல முடியுமா? என்ன முறைப்படி பார்த்தா பேட் வைப்ரேஷன் சொல்லிருக்கணும். லைட்டா டயலாக் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. வாய மூடு. அடுத்து என்ன பண்ண போற? உன்னை ஜோடி சேர்த்துன்னு கோவில் வாசல்ல போய் பிச்சை எடுக்க போறேன். யாராவது உன்னை கேட்டாங்களா எதுக்கு சம்பந்தம் நீ ஜாயிண்ட் ஆகுற? நான் அவங்க கிட்ட தான் பேசின்னு இருக்கிறேன். மேடம், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே ஜாப உங்க புள்ளகிட்ட அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு நான் பெருந்தன்மையா முடிவு பண்ணிட்டேன். மாதம் வரட்டும், உனக்கு இருக்கு சம்பளமா? செருப்படி போட்டு கொடுத்துருவல்ல? அதானே என் வேலை. உன் கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணிட்டேன். அசைக்க முடியாது போல இருக்கு. அப்ப என் டைலாக் யார் பேசுவா? நீ பேசுவியா? எப்ப பார்த்தாலும் சும்மாறா சும்மாறான்னு. மேடம்,
நான் போட்டியில இருந்து விலகிறதா முடிவு பண்ணிட்டேன் மேடம். அதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற பயம் மட்டும் இல்ல. அமெரிக்காவுக்கு போனோமாமே ஜெயிச்சா அது என்னமோ ஃப்ளைட்ல தான் போனோமாமே. அது ஃப்ளைட்ல தான் போனோம்னா எனக்கு ரொம்ப அலர்ஜி மேடம். அப்புறம் ஏன்டா கலந்துக்கிட்டேன்னு கேட்கலாம். முதல்ல அமெரிக்காவுக்கு பஸ்ல தான் போனோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஃப்ளைட்னு சொல்லிட்டாங்களா, அதனால தான் இப்போ ஜகா வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். உங்க 2 பேருக்கு இருக்கிற பயம் இதுக்கு இல்லையே. எனக்கு என்ன பயம்? நான் எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன். பி கேர்ஃபுல் கௌசி. நோக்கு வர்மம் கௌசி, நோக்கு வர்மம். போடி பித்துக்குளி. நோக்கு வர்மமாவது பாக்கு வர்மமாவது. நீ விடுறி மாமி, இவளுக்கெல்லாம் பட்டு கட்டாதான் புத்தி வரும். பாக்கலாம் யாருக்கு புத்தி வருதுன்னு. நான் பாக்ஸிங்ல ஃபைனல்ல கலந்துக்கிட்டு உங்களை ஒரே குத்தி சாய்க்க தான் போறேன். வீரமங்கைங்கிற பட்டத்தையும் வைர கிரீடத்தையும் வாங்குறேனா இல்லையான்னு பாருங்க. பறந்து போய் ஜப்பான்ல ஜாக்கி சானையும் அமெரிக்கால அர்னால்டையும் மீட் பண்ணதான் போறேன். இது சத்தியம் இல்ல, சவால்.